பததே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாமம் நிசும்பசூதனி அப்படின்னு சொல்லுவாங்க. வடபத்திர காளியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுகால நேரங்களில் நிறையா வழிபாடு செய்து அந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுனால ராகுகால காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்து சமய அறநிலைத்துறை, தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம், உதவி ஆணையர் மற்றும் பரம்பரை அறங்காவலர் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இந்த ஆலயம் விஜயாலய சோழன் காலத்தில் இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எதற்காக இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சோழ சாம்ராஜ்யம் போருக்கு போகும்போதெல்லாம் வெற்றியை நிறையா குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றி தெய்வம் என்று சொல்லக்கூடிய நிசும்பசூதனியை வழிபாடு செய்தால் நன்மை பெறும் அப்படின்னு அவங்களுடைய ஆச்சாரியர்கள் சொல்கிறதுனால அந்த நிசும்பசூதனியை வழிபாடு கொண்டு வராங்க. விஜயாலய சோழ மகாராஜா அந்த அம்பாளை வழிபாடுக்கு கொண்டு வந்ததுலேருந்து அவளுக்கு நல்ல வெற்றிகள் நிறையா கிடைத்ததுனால இந்த அம்பாளை வெற்றி தெய்வமாகவே சோழ மன்னர்கள் கொண்டாடியிருக்காங்க. எந்த ஒரு காரியத்தை போனாலும் இந்த ஆயுதங்கள், போர், இந்த சமாச்சாரங்கள்லாம் இங்கே கொண்டு வச்சு வழிபாடு செய்துட்டு அந்த காரியத்தை போய் வெற்றி பெற்றுட்டு அம்பாளுக்கு நன்றி கடன் செலுத்தி சிறப்பு வழிபாடுகள் செய்து அப்பையிலேருந்தே செய்ததுனால இது சோழர்களுடைய குலதெய்வமாகவே விளங்குவதாக கூறப்படுகிறது. அம்பாள் ரொம்ப விசேஷமானவர். சும்ப நிசும்ப வதம் அப்படிங்கிற தாற்பயத்தில் உள்ள அம்பாள் இந்த அம்பாள் தான். மகிஷவதம் எல்லா இடத்துலையும் இருக்கும். சும்பவதம் நிசும்பவதம் ரொம்ப விசேஷமானது. அந்த சும்ப நிசும்ப வதத்தை செய்த அம்பாள் வேறு எங்கேயுமே கிடையாது. இங்கே தான், தஞ்சாவூரில் தான் இருக்குது, கீழவாசலில். பாக்கி எல்லா இடங்கள்லையும் காளியாக இருக்கும், வெவ்வேறு தெய்வங்களாக இருந்து அருள் பாலிக்கும். நிசும்ப வதத்தோட அருள் பாலிக்கிறது நம்ம ஆலயத்தில் மட்டும்தான். இதே மாட்டம் அந்த அம்பாள்கிட்ட வெற்றி அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றியாகும். நீண்ட நாளாக தடைப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கை, தர்மமான முறையில் உள்ளதுக்கு அம்பாள் உறுதுணையாக இருப்பாள். 9 வாரங்கள் அம்பாளை வழிபாடு செய்து அரளிப்பூ சாத்தி குங்கும அர்ச்சனை செய்து அம்பாளுக்கு குலான்னம் நைவேத்தியம் செய்து 9 வாரம் வழிபாடு செய்தால் அந்த காரியம் வெற்றியாகும் என்பது கண்கூடாக அனைவருக்கும் உண்மையான ஒரு விஷயமாக நிகழ்கிறது. அம்பாள் 8 கையோடு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அசுரர்கள் 1 2 3 4 சும்பன் நிசும்பன் தஞ்சன் தாரகன்னு அசுரர்கள். அவங்க மேலே அம்பாள் உட்காந்துருக்கா. 8 கரங்கள் உண்டு. சிசுப்பிரேத குண்டலாரி நமஹா அப்படின்னு இருக்கு. தன்னுடைய காதில் சிசுவனுடைய பிரேதத்தை குண்டலமாக போட்டுருக்கா. அது மட்டும் 8 கைகள்லேயும் இந்த அம்பாளுக்கு உண்டான ஆயுதங்கள். ரொம்ப வயசான தோற்றத்தோடு இருப்பாள் அந்த அம்பாள். அதெல்லாம் இந்த நிசும்ப சுதனிக்குன்னு உண்டான தன்மை. கிட்டத்தட்ட சோழர்கள் இந்த அம்பாளை ஒரு வெற்றி தெய்வமாகவே கொண்டு வந்ததுனால இந்த சோழ தேச மக்களுக்கும் எல்லாருக்குமே இது வெற்றி தெய்வமாகவே விளங்குது. சோழ தேசத்து மக்களில் எல்லாருமே எந்த ஒரு காரியத்தை நினைத்து இந்த அம்பாளை வழிபாடு செய்தாலும் அந்த காரியம் வெற்றி பெறுவதனால் சோழர்களுடைய வெற்றி தெய்வம் சோழ தேச மக்களின் வெற்றி தெய்வமாகவே இருந்துன்னு வர்றதுனால இந்த அம்பாளை வெற்றி தெய்வம், ராகுகால காளி, வடபத்திர காளி அப்படிங்கிறதாவே கூறி இப்போ நிசும்பசூதனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொன்னால் தான் தெரிகிறது மாட்டம் இருக்குது. அதாவது ராகு கேது அதுக்கு அதிபதி நம்ம அம்பாள். ராகு கிரகம் கேது கிரகத்துக்கு அதிபதி நம்ம அம்பாள் தான். அதனால் அந்த ராகு கால நேரத்தில் அந்த தோஷம் உள்ளவா வழிபாடு செஞ்சு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணால் அந்த ராகு கேதுனுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதாக ஐதீகம். அந்த ராகு கேது தோஷம் இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, பலவிதமான மனோகாரக பிரச்சனைகள்லாம் வர்றதுனால அது ராகு கேதுனால தான். அப்போ அந்த ராகுகால நேரத்தில் அவங்களுக்கு உண்டான நேரம் ராகுகால நேரம்ங்கிறது. அந்த நேரத்தில் அம்பாளை வழிபாடு செய்யும்போது அந்த ராகு கேதுனுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி அம்பாளுடைய அனுக்கிரகத்தினால சகல விதமான பிரச்சனைகளும் தீர்றதுனால அந்த ராகுகால நேரத்தை இங்கே ரொம்ப விசேஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயம் ரொம்ப விசேஷமானது. எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வழிபாடு செய்தாலும் அந்த காரியம் உடனடியாக நடக்குங்கிறது உண்மை. எல்லோரும் தரிசனம் செய்து அம்பாளை அருள் பெற வேண்டுகிறோம்.